அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து 8000 ப்ராப்ளம் 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவேன். அதில் ஒரு புக்லெட் வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு, மீதி 6 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 10 சாப்டருமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி நியூ டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சது. ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து அடுத்தடுத்து நியூவான கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே வருவேன். ஸோ வேணுன்றவங்க இப்போ நியூவாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அதே போல் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்பில் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு கிளாஸஸுமே வந்து ரொம்ப நீட்டாக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பக்காவாக ஃப்ரேம் பண்ணி கிளாஸஸும் யூடியூப்பில் கொடுத்துட்டு வரேன். ஸோ யூடியூப்லேயும் வந்து என்னுடைய கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒரு 300 வீடியோஸ் வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக போட்டேன். ஸோ அந்த வீடியோ கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லியும் டெஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு டேஸும் நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து படித்த கான்செப்ட் மறக்காமல் இருக்கும். இப்போ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படித்ததே வந்து நமக்கு தெரியாத மாதிரி கொஷின்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 7 புக்லெட் தருவேன். அதை வந்து திரும்ப 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 ஒரு எரேசர் பென்சில் வச்சுக்கிட்டு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி எரேஸ் பண்ணி பழகிடுங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் அந்த கான்செப்ட் எல்லாம் வந்துச்சுன்னா போதும், மொத்த சிலபஸும் லைன் பை லைன் படித்த மாதிரி ஃபீல் வந்துடும். ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை 7 புக்லெட்டோட நான் லைன் பை லைன் கொஷின்ஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்து ஒர்க் அவுட் பண்ணுறச்ச உங்களுக்கு என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக வந்து அதுலேருந்து கொஷின்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அந்த கொஷின் வந்தாவே இது இந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணும் அப்படின்ற ஐடியா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, புக் பண்ணி படிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது நான் சொல்கிறது. பாருங்க, மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அபவுட் ஆரிஜின் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் மீன். செகண்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஹோல் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டும் செகண்ட் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டம் தான் மீன், செகண்ட் மூமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரியும், வேரியன்ஸோட வேல்யூ தெரியும். ஸோ எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக யூடியூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் சீரியஸ் போட்ட கொஷின், சாப்டர் வைஸ் ரெடி பண்ண கொஷின், அது போல் எல்லாமே வந்து நீட்டாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது மட்டும் தான் இருக்கா, பிஜிடிஆர்பிக்கும் கொடுத்துருக்கேங்க. ஸோ பிஜிடிஆர்பிலாம் வந்து ரொம்ப மிரட்டி விட்ட மாதிரி இருக்கும் கொஷின் கலெக்ஷன்ஸ், சும்மா தரமாக இருக்கும். லைன் பை லைன் என்னென்ன புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சேலஞ்சாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாம்பிள் கேட்டு பாருங்களேன், ஒரு சாம்பிள் மெட்டீரியல் கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் அனுப்பிவிட்டு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் அந்த சாப்டருக்கு ஓரியன்டான கொஷின்ஸ் வந்து லைன் பை லைன் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து பாருங்கள் லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும். சார் நான் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா யூஜி, பிஜி, அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி இந்த புக்லெட்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான புத்தகமாக இருக்கும். டிஎன் செட்டுக்கு எம்சிக்யூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடி பண்ணோன்னே அதுவும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து லைன் பை லைன் கிரியேட் பண்ணியிருப்பேன். எல்லா கொஷினுமே லைன் பை லைன் இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகே, என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் ரெகுலராக போட்டுகிட்டே வருவேன். கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணும், நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே கிளாஸ் கொடுத்துட்ருக்கேங்க. 9384686847 ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போது சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூ 7 புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு கொரியர் வரும். ஓகே, அதில் ஒரு ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டை கொடுத்துருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி பண்ணிங்க. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் போட்டுகிட்டே வருவோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.